தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். நீங்கள் இந்த ஊட்டிக்கு போனீங்கன்னா தயவுசெய்து இந்த டீ ஃபேக்ட்ரியை பார்க்காம வந்துடாதீங்க. யாராவதுக்கு இந்த டீ ப்ராசஸிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த சாக்லேட் ப்ராசஸிங் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நிச்சயமாக இந்த டீ ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கூகுள் மேப்பில் பயன்படுத்தி இந்த இடத்த அழைத்துக்காக முயற்சி செஞ்சோம். ஆனால் அது கொஞ்சம் சுத்த விட்டுடுச்சு. அப்புறம் பக்கத்தில் சிலர்கிட்ட கேட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வர ஆரம்பித்தோம். ஏன்னா ஊட்டியில் ஒரு சிறிய மலைக்குன்றின் மீது தான் இந்த டீ ஃபேக்ட்ரி அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் கார் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப கம்மி. அதாவது 10 ரூபாயிலேருந்து 30 ரூபாய் வரைக்கும் வாங்குகிறாங்க. அந்த காசுக்கு தேவையான டீயே உள்ளே கொடுத்துட்றாங்க. உள்ளே ஒரு 4-5 ஃப்ளேவர் டீயை உங்களுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. இல்லை, இது முற்றிலும் இலவசம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த டீ ஃபேக்ட்ரிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழைச்சாரல், இந்த மழைச்சாரலை ரசித்து விட்டு தான் நம்ம டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே போனோம். போகும்போதே பார்த்திங்கன்னா அந்த டீ ஃபேக்ட்ரி பற்றிய எல்லா விவரங்களையும் அவங்க ஓவியமாகவும் பதாகைகளாகவும் வச்சுருக்காங்க. முன்னாடியே டிஸ்பிளே அந்த டீ லீவ்ஸை நமக்கு காமிச்சு பரவசப்படுத்திடுறாங்க. அந்த டீ லீவ்ஸை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த என்ட்ரி டிக்கெட்டை வாங்க முடியும். இந்த புதுசாக இந்த டீ ஃபேக்ட்ரியை பார்க்குறவங்க இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெறும் வீட்டில் டீ தூளாக வாங்கி குடிச்சு தான் பழக்கம். அது உண்மையிலே எப்படி தயாரிக்கப்படுகிறது, தயாரிக்கப்படும் முறை தரமானதா இல்லையா, இதெல்லாம் நேரில் பார்த்த பிறகு நம்ம நிச்சயமாக டீயை குடிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியும். இல்லைனா அதில் இதை கலந்தாங்களா அதை கலந்தாங்களா, இது உண்மையிலே இயற்கை தானே செயற்கையா அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் யோசிக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. அளவாக டீ எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அது உடம்புக்கு நல்லது தான். ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 தடவை எடுத்துக்கலாம். அதற்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பித்தமாயிடும். போகும்போதே அந்த டீயோடைய வரலாறு ஒரு போர்டில் வச்சுருக்காங்க. அதை முடிச்சுட்டு அடுத்த ஃப்ளோருக்கு போனீங்கன்னா இந்த டீ ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸை இங்கே பார்க்க முடியும். நேரடியாக அங்கே வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அவங்க எப்படிலாம் டீயை தயாரிக்கிறாங்கன்றதை உங்களால் பார்க்க முடியும். இதுவே ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி தான். பார்ப்பதற்கே ரொம்ப அருமையான இடத்துல இந்த டீ ஃபேக்ட்ரி அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த செய்யும் வேலைகளை ஓவியமாக வரைஞ்சி நமக்கு புத்துணர்ச்சியை கொடுத்துட்றாங்க. குழந்தைகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் இது அவர்களுக்கு வருங்கால தொழிலாக கூட அமையலாம். அதனால் நிச்சயமாக இந்த டீ ஃபேக்ட்ரிக்கு நம்ம போயிட்டு வர்றதுன்றது ஒரு சரியான விஷயம். இந்த டீ ஃபேக்ட்ரி எப்படி தயாரிக்கப்படுகிறது, டீ தயாரிக்கப்படுகிறது அப்படின்றத வீடியோவை முழுவதுமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களே சொல்வதை நீங்கள் கேட்க முடியும். இப்போ நம்ம பார்த்த அந்த சில விஷயங்களை உங்களுக்கு இதில் வீடியோவை கொடுத்துருக்கோம். அதாவது உங்களுக்கு 3 முறையில் இதை சொல்லித்தராங்க. போகும்போதே அங்கே பலகைகளை வைத்து அதில் செய்முறையை சொல்லியிருக்காங்க. படத்தோட, அதுவும் சில பெயிண்டிங்கோட ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள அவங்க வேலை செய்கிறத பார்த்தே எப்படி வேலை செய்கிறாங்க, எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு அடுத்தபடியாக அவர்களே திரையில் இந்த ப்ராசஸிங் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த டீ ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக இது எப்படி தயாரிக்கிறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்.
இதை கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தீங்கன்னா உள்ளே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது. முழுவதுமாக எக்யூப்மெண்ட்ஸை தொடர அளவுக்குலாம் உங்களை விட மாட்டாங்க. பட் சுற்றி பார்க்கலாம். அந்த ப்ராசஸிங் வந்து நீங்கள் கண்ணாடி வழியாக வந்து உங்களால் பார்க்க முடியும். அதற்கு அலோவ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு 2 ஃபேக்ட்ரி வந்து இங்கே இருக்குது பக்கத்தில். இதில் நம்ம போய்க்கிற ஃபேக்ட்ரி தான் வந்து ரொம்ப பாரம்பரியமான, ரொம்ப சிறப்பாகவும் சொல்லித் தருகின்ற அந்த ஃபேக்ட்ரி. ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பழைய எக்யூப்மெண்ட்டாக இருந்தால் கூட அதை சரியான முறையில் வந்து கையாளுறாங்க. இதில் வந்து ப்ராசஸ் அப்படின்னிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டீ லீவ்ஸை வந்து பறித்து அதை கொஞ்சம் நேரம் காய வைக்கிறாங்க. அது உலர்ந்த பிறகு அதை வந்து நல்லா அரைக்கிறாங்க. அரைச்சதுக்கப்புறம் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு வந்து அதை கொண்டு போகிறாங்க. அடுத்தபடியாக அதை வந்து நல்லா ட்ரை பண்ணுறாங்க. அதாவது 135 டிகிரிக்கு வந்து அதை ட்ரை பண்ணி நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் பிளெண்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீ தூளாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து நிறைய டீ இருக்குது. க்ரீன் டீ எப்படி தயாரிக்கிறாங்க, உலாங் டீ எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய ஒரு 5-6 வகைகளை வந்து அவர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முறைகளை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் பழைய ஃபேக்ட்ரி தான். நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே கனவு கண்டுட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், புது மெஷின் இருக்கும், நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கும். அவர்கள் எந்த மெஷினை வச்சு என்ன வேலை செய்கிறாங்கன்றத ரொம்ப நேர்த்தியாக நேர்மையாக வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அவங்க எதுவும் மறைக்கலை. இந்த டீ கொடுக்குற அம்மா தான் கொஞ்சம் எரிச்சலாகவே இருந்தது. ஒருவேளை வந்து மக்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து தொந்தரவு பண்ணுறதுனால அது மாதிரி எரிச்சல் ஆகுதான்னு தெரியல. ஆனால் கடமைக்குன்னு டீயை பிடிச்சி கொடுத்துருது. சுற்றி ஒரு தடவை இந்த டீ ஃபேக்ட்ரியை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கிறதுக்காக சுற்றி பார்த்தோம். நார்மலாக எல்லா ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் தான். பிளெண்டரு, மிக்சரு, அதுக்கப்புறம் ஜலிக்கிற மிஷின், இது மாதிரி நமக்கு தெரிந்த இயந்திரங்கள் தான். இருந்தாலும் வந்து இந்த டீ எப்படி தயாரிக்கிறாங்கன்றதை பார்க்குறது வந்து நமக்கு வந்து புது விஷயந்தான். நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இதெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து சேல்ஸ் கவுண்டர் வச்சுருக்காங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃப்ளேவரில் தேவையான டீ தூள் பாக்கெட்டை நீங்கள் வாங்கிட்டு வர முடியும். ரொம்ப மலிவான விலையில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவையான ஃப்ளேவரை நீங்கள் வாங்கிட்டு வரலாம். நிறைய சேல்ஸ் ஆகுது. அவங்கக்கிட்ட நீங்கள் விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா கூட ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் பண்ணி வைக்கிறாங்க. இது அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கண்காட்சி மூலமாகவும் வரவங்க வந்து இங்கே வந்து டீ தூள் வாங்கிட்டு போயிடுறாங்க. இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் வந்து இங்கே வந்து தொடர்ச்சியாக வந்து பிஸ்னஸ் வச்சுக்கிறாங்க. இது இலவசம் அப்படின்ற பேரில் வந்து அவர்களது அந்த பிஸ்னஸை வந்து விரிவாக்குவதற்கான ஒரு நல்ல முயற்சி தான். நாங்களும் வந்து எங்களுக்கு தேவையான ஃப்ளேவரில் அந்த டீ தூளை வாங்கினோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்து நம்ம போக ஆரம்பித்தோம். இது சாக்லேட்டோட சேல்ஸ் கவுண்டர். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இந்த சாக்லேட் ப்ராசஸிங் பற்றி கொடுக்கலான்னு இருக்கேன். சாக்லேட்டும் வந்து நம்ம கொடுக்குற அது ஒரு 30 ரூபாய் என்ட்ரி ஃபீஸு. அதற்கு ஒர்த்தான சாக்லேட்டை வந்து இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி சுற்றி பார்த்ததுக்கப்புறம் கொடுத்துட்றாங்க. அதை தவிர உங்களுக்கு வந்து நிறைய சாக்லேட் வீட்டுக்கு வேணும்னா இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம்.
குவாலிட்டியான சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க. மற்ற இடங்களில் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமான்னு தெரியல. பட் இந்த ஃபேக்ட்ரியிலே வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியான சாக்லேட்ஸ் நிச்சயமாக கிடைக்கும். ஆக மொத்தம் ஊட்டி பார்த்திங்கன்னா நல்லா திருப்தியான ஒரு சுற்றுலாவை அமைஞ்சுது. சுற்றி பார்க்கறதா இருக்கட்டும், இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை இது மாதிரி பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய ஒரு 3 இரவுகள் 4 நாள் சுற்றி பார்த்ததில் ஓரளவுக்கு திருப்தியான ஒரு சுற்றுலாவாக இந்த ஊட்டி சுற்றுலா இருந்தது. நண்பர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். இந்த டீ ப்ராசஸ் பற்றி இப்போ வந்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள், எப்படி விளக்குகிறார்கள் என்பதை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதோ டீ ப்ராசஸிங் பற்றிய அந்த வீடியோ. Tear and curl. First process in CTCT manufacture is the withering. Post withering, the tea leaves are sent into rotor van for crushing and further passed into 5 cut machines between 2 high-speed stainless steel sharpened rollers, and finally crushed leaves are sent into the fermentation drum where shapes are formed, and at CFN the tea is oxidized. The tea leaves are oxidized or fermented according to the room temperature, and after fermentation it is dried at 135 degrees Celsius. Once the leaves are dried, it is sent into fiber mat where the fiber and flaky tea is sorted through static electricity and further sorted to its shapes and sizes. Finally, they are packed into an airtight container to maintain the goodness of the tea. Green tea processing. Green tea is often referred to as unoxidized tea. The initial step of green tea manufacture is activating the enzymes of the plucked green leaf through steaming, which applies slight heat to the tea leaf, controlling oxidation process. The second process is the green leaf being crushed and dried as it gains high moisture content in the process. The tea leaves are rolled twice and dried twice, post which the stalk and flaky tea leaves are removed and packed. If you're a health or fitness enthusiast, green tea will be a great gift to you, as it contains a catchin called epigallocatchin, EGCG, which is a natural antioxidant that helps in preventing cell damage and have other benefits. These substances can reduce the formation of free radicals in the body that protects cells and molecules. Oolong tea. The initial process of oolong tea manufacture is withering, and then the leaves are steamed by passing light heat. Post steaming, the tea leaves are rolled, fermented and dried at 110 degrees Celsius. If you would like green tea to taste bitter the apt option, you can go for oolong tea, which gives a typical floral taste that contains partial goodness of green tea. White tea. The young lemons with fine white hair are called as white tea. These are unfolded leaves from the newest growth of tea leaf in a plant. White tea is the minimally oxidized variety of tea and contains less caffeine compared to the other varieties. It was only the emperor's drink in China because of its delicate, rare and beautiful aroma. White tea is plucked and sun-dried with utmost care and passion. It contains a higher number of antioxidants. However, the green tea proves its superiority with regards to health benefits.